வணக்கம். கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் கழிச்சு ஜோதிகா நடிக்கிற படம் அவங்களுடைய கம்பேக் அப்படின்னு ஒரு பெரிய ஹைப்போட ரிலீஸ் ஆகிருக்கிற படம் 36 வயது நிலை. தியேட்டர்ல எக்கச்சக்கமான ஒரு பெண்கள் க்ரௌட், முக்கியமா காலேஜ் பெண்கள். டைட்டில் வந்து சூர்யாவோட பேரை போட்டோன்னே அப்படியே செம்மையா கத்துறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து சூர்யாவுக்காக நினைக்கிறேன். ஆனால் சூர்யா படம் நடிக்கல, கடைசியில் ப்ளூபர்ஸ் போடும்போது அங்கே தான் வராரு. அங்கே கத்துன பெண்கள்லாம் படத்தோட இன்டர்வல்ல படம் முடியும் போது 2 இடத்துலையுமே அப்படியே கொஞ்சம் அப்படியே கண் கலங்கி போயிருந்தாங்க. அவங்க கண் கலங்குற அளவுக்கு படத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைட்டில பார்த்துட்டு வாங்க சொல்றேன். மலையாளத்துல சூப்பர் ஹிட் ஆன ஹவ் ஓல்ட் ஆர் யூ படத்துடைய அபிஷியல் ரீமேக் தான் இந்த 36 வயது நிலை. இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிகா அவங்க ஹஸ்பண்ட், பொண்ணு, மாமனார், மாமியார், அவங்களுடைய கவர்மெண்ட் ஜாப்னு ரொம்ப நார்மலா இருக்கிற ஒரு பெண்மணி. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப அவங்கள மட்டம் தட்டிட்டே இருக்காரு. அவங்களுடைய பொண்ணும் அதுக்கு ஈக்குவலா கொஞ்சம் அப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஜோதிகாவை சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்கள பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுல இருந்து ஜோதிகா எப்படி மீண்டு வராங்க, அப்புறம் எப்படி எல்லாரும் முன்னாடியும் தன்னை நிரூபிச்சு காமிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகா, சிம்பிளா, ஆர்ப்பாட்டம், ஆபாசம் இல்லாம கொஞ்சம் மெசேஜோட சொல்லியிருக்கிற படம் தான் 36 வயது நிலை. ஜோதிகா கதையின் நாயகி. முதல்ல இத மாதிரி ஒரு ரோல் சூஸ் பண்ணதுக்கே அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க வந்து ரொம்ப நாள் அப்படி பிரேக் விட்டா மாதிரிலாம் இல்ல, அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ற மாதிரி தான் சூப்பரா அப்படி நடிச்சிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் படத்துல நிறைய ஸ்கோப் இருக்கு. தான் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா பேசுற இடம், அதே ஃப்ரெண்ட் கிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்புற இடம், அப்புறம் தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட தன் நிலையை புரிய வைக்க ட்ரை பண்ற இடம், தான் பொண்ணு கூட சண்டை போடுற இடம்னு அவங்க நிறைய இடத்துல சூப்பரா நடிச்சு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரகுமான், அபிராமி, டெல்லி கணேஷ், ஜெயபிரகாஷ், தேவதர்ஷினி எல்லாருமே சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நிறைவாகவும் நடிச்சிருக்காங்க. எனக்கும் ஆசை இருக்கு, கனவு இருக்கு. கண்ண மூடி தூங்கினா எல்லாருக்கும் கனவு வரும். அது இல்ல, இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். படத்துல பாராட்டப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. திவாகர் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த ஏரியா ட்ரிப்ளிங்ல தான் எடுத்திருக்காங்களா, நம்பவே முடியல, அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பரா இருக்கு. படத்துடைய எடிட்டர் மகேஷ் நாராயணன், அவர் வந்து ரொம்ப படத்தை இழுக்காம கச்சிதமா 2 மணி நேரத்துக்குள்ள சூப்பரா எடிட் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இசையில படத்துடைய ஃப்ளோவை கெடுக்காம வரது 2 பாட்டு தான். படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்தை அப்படியே தூக்கி பிடிக்குது. விஜய் எழுதியிருக்கிற வசனங்கள் ரொம்ப சிம்பிளாவும் அழுத்தமாவும் இருக்கு. அது படத்துக்கு பெரிய பிளஸ். படத்துல பெரிய குறைகள் அப்படின்னு எதையும் சொல்ல முடியல. நீங்க வந்து அதிரடியா பரபரப்பா தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் கிடையாது. ஏன்னா இந்த படத்துக்கு இந்த வேகம் தான் சரியா இருக்கும். அதுக்குன்னு படத்துல ஓவரா மெலோ டிராமாவும் இல்ல. உடனே லா லா லான்னு எல்லா சீன்லையும் அப்படியே மியூசிக் எல்லாம் போட்டு சென்டிமெண்ட்டை புரிஞ்சவங்களை ஆடெல்லாம் வைக்கல. இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் எல்லாத்தையும் ரொம்ப கண்ட்ரோல்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. முக்கியமா ஒரிஜினல்ல வந்து மஞ்சு வாரியருக்கு வந்து ஒரு அம்மா, அவங்கள போய் இவங்க பாக்குறதுன்னு ஒரு ட்ராக் இருக்கும். அதை வந்து இந்த படத்துல எலிமினேட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நாளா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரிஜினல் பார்த்து எங்க எடிட்டர் ராஜேஷ் சொன்னாரு. எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணுக்கு இயல்பான குணம் தான். ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு. சமீபத்துல ஹாலிவுட்ல ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. ஆண் இயக்குனர்களுக்கு சமமா பெண் இயக்குனர்களுக்கு வாய்ப்பு தரதில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பயங்கரமா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் பெண் சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசினாலும் பெண்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் ஏதோ ஒரு இடத்துல எப்ப பார்த்தாலும் நடந்தே தான் இருக்கு. ஏன்னா பெண்கள் அவங்களுக்கான இடங்களை போராடி தான் கேட்க வேண்டியதா இருக்கு. வந்து பெண்களுடைய கனவுகளை மதிக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களை சுத்தி இருக்கிற ஆண்கள் முடிவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கிற படம் தான் 36 வயது நிலை. இந்த படம் பார்த்த அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற பெண்களை நீங்க பார்க்கிற விதம் மாறலாம். சோ பாருங்க. இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பர்சனலா நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு ஒரு இன்டர்வலே தேவையில்லை. ஒரே ஃப்ளோல பார்த்துதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து தியேட்டர்ல இருக்கிற கேண்டீனுக்காக தான் நிறைய படத்துல இன்டர்வலே விடுறாங்க அப்படின்னு தோணுது. அப்புறம் படத்துல வந்து இந்த விமன் எம்பவர்மெண்ட் கூட, இந்த ஆர்கானிக் ஃபுட்டை பத்தி, அப்புறம் இந்த சோசியல் மீடியாவை பத்தி எல்லாம் பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா இந்த ஃபேஸ்புக், யூடியூப்னு சோசியல் மீடியால இருக்கிறவங்க உருப்படாத பசங்க, அவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாது, அவங்களால இந்த ஒரு நாட்டுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது அப்படி இப்படிலாம் மாதிரி இன்டெரக்டா அப்படி விமர்சனம் பண்றாங்க. ஸோ அவங்க பண்ணிட்டோம், வயசானவங்க வேணா பேசிட்டோம். ஸோ நான் ரொம்ப நாள் கேசி கேட்குறேன் என்னன்னா, இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.